ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. தேவையான சாமானும் கம்மி, நெய்யும் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, ஸ்வீட்லேயே இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நெய், சர்க்கரை, ஒரு கப்பு ரவை, முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு 2 ஏலக்காய், 2 3 ஏலக்காய் போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். ஒரு ஒரு 10 முந்திரி உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டுக்கிட்டு நல்லா செவக்க வருங்க, வாசனை வர வரைக்கும். இது சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வழவழன்னு உள்ளே போகும். இது அடுத்தது நீங்கள் ரவையை கொட்டி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. சரி, நல்லா செவக்கணும். நல்லா செவக்குனா ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கோங்க. ஏலக்காய் நுணுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வைங்க. தண்ணி வச்சு முதலே கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த ரவையில் ஊற்றுங்க. ரவையில் ஊற்றிட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கிண்டுங்க. கட்டி முட்டி இருக்கக்கூடாது. ஆமாம், கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி முட்டியாக இருக்கும், சுத்தமாக நல்லா இருக்காது. ஆமாம், இதை மாதிரி கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா நல்லா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்தது கலர் பவுட்ரு போட்டுக்கோங்க. கலர் பவுட்ரு போட்டு கிண்டுங்க. கலர் பவுட்ரு போட்டு நல்லா கிண்டினீங்கனாக்கா நல்லா கட்டியாக வரும் வச்சுங்களேன். ரவை நல்லா வெந்து கட்டியாக வரும். கட்டியாக வந்த உடனே அதுக்கப்புறம் சர்க்கரையை எடுத்து நீங்கள் கொட்ட வேண்டியது தான். சர்க்கரையை கொட்டினீங்கனாக்கா நல்லா தண்ணி கொஞ்சம் நீர் விடும். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க போதும். நீங்கள் அரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றவங்க அரை கப்பு கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி கிண்டி விட விட என்ன பண்ணும், நல்லா அல்வா பதத்துக்கு வரும். வந்த உடனே கூட இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இப்போது பசங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஈஸியான டிஷ்ஷு. கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.